நடிகர் திலகமே எங்கள் கலை சிகரமே சும்மா குரலோனே. மற்றவங்களாம் எதையாவது எதிர்பார்த்து தான் செய்வாங்க. அது எவனா இருந்தாலும் சரி, இனிமே இதுவரைக்கும் இருந்தவனா இருந்தாலும் சரி, இனிமே வரப்போறவனா இருந்தாலும் சரி, எதையாவது எதிர்பார்த்து தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது ஓட்டா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி. சிவாஜி ரசிகன் ஒருத்தன் மட்டும்தான் வித்து செலவு பண்ற ஒரே ரசிகன், ஒரே தொண்டன் மட்டும்தான். அந்த காலத்துல எப்படின்னா கலை உலக காவலர்கள் 2 பேர் தான். ஒண்ணு மக்கள் திலகம், இன்னொன்னு நடிகர் திலகம் தான். மக்கள் திலகம் படம்னா முதல்ல லோ கிளாஸ் தான் ஃபுல்லாகும். கஷ்டப்பட்டு உழைக்கும் தொழிலாளிகள் தான் மக்கள் திலகம் படத்துக்கு வருவாங்க. ஹை கிளாஸ்னா நடிகர் திலகத்துக்கு ஃபுல்லாகும். அது ஒரு காலம். அந்த மாதிரி இருந்தவங்கலாம் அவர் அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பணக்காரன் ஆயிட்டான். பணம் வந்த உடனே அவங்க தலைவரை அவங்க மறந்துட்டான். ஆனா நம்ம நாங்க இப்ப எப்படி கேட்டா கஷ்டப்படுறவங்க நம்மால் பின்னால் இருக்கிறான். அதனால்தான் நடிகர் திலகத்துக்கு இதுவரை இந்த நிகழ்ச்சி நடக்குது. நானே சென்னையில 250 நிகழ்ச்சி நடத்திருக்கேன். நடிகர் திலகமே எங்கள் கலை சிகரமே சும்மா குரலோனே தமிழ் நடிப்பின் நகரமே உலகம் போற்றும் உத்தமனே சிவாஜி கணேசனே உன்னை போல் கலைஞன் இனி பிறப்பது சிவனே.